Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 24. நான் சீனு. இதுவரையும் பார்த்தோம்னா நம்ம CSS3 வச்சு கலரிங் எல்லாம் கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் மை ஜாவா அப்படின்னு ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுவும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. அதாவது சீனுன்ற ஒரு நேம் மட்டும். இப்போது ஜாவாவுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதே நம்ம இப்போ நார்மலாக ஜாவாவுக்கு XHTML அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் எல்லாம் நம்ம லிங்க் கொடுக்குறதா இருந்தால் லிங்க் டைப்பு அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HTML ஃபைலை எல்லா ப்ரௌசருக்கும் ஸ்கிரிப்ட்னாலே அது ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ற அளவுக்கு தெரியும். ஏன்னா இப்போ எல்லா ப்ரௌசருமே ஜாவா ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்கிரிப்டுன்னு போட்டு அதுக்கான சோர்ஸ் கொடுத்துட்டு என்ன ஃபைல் நேம் அப்படின்றத கொடுத்துட்டா போதும். நான் ஜாவா எஸ் அப்படின்ட்டு ஜேஎஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்றதோட க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தோன்னா java.js அப்படின்றது தான் நம்மளோட ஃபைல் நேமு. புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ்ல போய்ட்டு java.js அப்படின்றது தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எஸ்சி அப்படின்னு போட்டு நான் எஸ் அப்படின்றேன். அதாவது ஜேஎஸ்னு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற அர்த்தம். உங்களுக்கு தெரியலன்னா பாருங்கள், இங்கே போய்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா எஸ்சி அப்படின்றது சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே ஜாவா எஸ்சி அப்படின்றது போட்டுருங்க. அதுதான் அந்த ஃபைலோட நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் லிங்கிங் கொடுத்து நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போது பார்த்தா நார்மலாக இந்த சீனு அப்படின்றது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இதை வந்து நம்ம கிளிக் கொடுத்தா ஒர்க் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு கொட்டேஷன் வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது பாப்பப்பு. அப்போ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போகிறேன். நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நான் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி இப்போது நான் இந்த HTML ஃபைலில் எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல. ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை ஃபுல்லாக பாருங்கள். அதை பார்த்துட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு எப்படி நம்ம ஒரு வெப் டிசைன் பண்ணுறது, டிசைனிங் எல்லாம் நம்மளே ஒன்று பண்ணுறது அப்படின்றது அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதை நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் சின்ன ஃபங்க்ஷன் மட்டும் நான் எழுதி காட்டுறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு நான் சீனு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். இதெல்லாம் என்ன அப்படின்றது நீங்கள் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியல் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த செலக்டாரில் எஸ் கூட கேபிட்டலில் தான் பண்ணணும். நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணோன்னா நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வராது. ஏன்னா இது வந்து HTML கிடையாது, ஜாவா ஸ்கிரிப்டு. கேபிட்டல்னால் நம்மளும் கேபிட்டல் தான் பண்ணணும். நம்ம அங்கே ஐடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியூரி செலக்டர் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த நேம்க்கான செலக்டர் அப்படின்றது, இந்த நேம்க்குன்னு இல்லை, நம்ம எதுவே செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போ இந்த H1 அப்படின்றத வந்து நான் பேராவில் எழுதிடுறேன். ஏன்னா H1 அப்படின்றத விட பேரா கொஞ்சம் நம்மளுக்கு ஐடியை செலக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஐடி பார்த்தோன்னா ஐடி வந்து ஆப்பிள் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறேன். சீனுன்றதுக்கு ஆப்பிள் அப்படின்றது இது ஏன் அப்படின்னு காட்டுறேன். இந்த கியூரி செலக்டார்ன்றது நம்ம எந்த ஐடியை செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் அந்த கியூரி செலக்டார் அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு ஐடினா அதுக்கு ஆஷ் பண்ணணும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆப்பிள் அப்படின்னு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா நார்மலாக இந்த ஆஷ் போட்டு ஆப்பிள்னு போட்டால் அது வந்து நம்ம ரன் பண்ணும்போது இந்த இதை எடுத்துக்காது. அதுக்காக நம்ம கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளார எது போட்டாலையும் அது ஐடியை கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தோன்னா இந்த ஐடியை நம்ம எப்போ கூப்பிட்றோன்னா அதை கிளிக் பண்ணும்போது அப்படின்றதுக்காக ஆன் கிளிக் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்னோட இவன் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒர்க் பண்ண முடியும். ஆன் டாக்
அப்படின்றத நான் எழுதுகிறேன். அதாவது கிளிக் பண்ணும்போது டாக் அப்படின்றது, இந்த டாக்ன்றது என்னென்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக இன்னொன்று எழுத போகிறேன். அதாவது ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து டாக் அப்படின்னா அது கால் பண்ணும்போது ஒரு அலாட் கொடுக்குற மாதிரி பண்ணுறேன். அதை டபுள் கொட்டேஷனில் எழுதிடுறேன். அதாவது ஹலோ சீனு அப்படின்னு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எழுதிட்டாலையும் நம்ம அதை கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. ஏன்னா இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கீழே ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதாவது விண்டோஸ் வந்து லோட் ஆகும்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எழுதுகிறேன். விண்டோ ஆன் லோட் அப்படின்னு இதெல்லாம் நான் ஜாவா ஸ்கிரிப்டில் நல்லா சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்துருங்க. சீனு அப்படின்றது அதாவது லோட் ஆகும்போது சீனுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். இந்த சீனுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த டாக்குமெண்ட் ஸ்பெல்லிங் தப்பு பாருங்கள். இந்த டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து அவங்களே எழுதின ஃபங்க்ஷனு. கியூரி செலக்டார்ன்றது எந்த ஐடி அப்படின்றத செலக்ட் பண்ணோம். இது கியூரி செலக்டார் ஆல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய ஐடி இருக்கும்போது அந்த இது அது எத்தனை தடவை ஆப்பிள் எழுதியிருந்தாலும் அது ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா கிளிக் பண்ணும்போது டாக் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்லியிருக்கேன். டாக்ன்ற ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு அலாட் சின்னஸாக கொடுத்துருக்கேன். பாருங்கள் நான் சேவ் பண்ணிட்டேன். இங்கேயும் சேவ் ஆயிடுச்சு. நான் நோட் பண்ணுறேன். பாருங்கள் சீனு அப்படின்னு இருக்குது. அது கிளிக் நான் இப்போ கிளிக் கொடுக்கும்போது அது ஒர்க் பண்ணணும். ஜாவா எஸ்ஏ நம்ம ஏதாச்சும் சின்ன தவறு பண்ணியிருந்தாலே அது ஒர்க் பண்ணாது. ஏதோ ஒரு தப்பாக இருக்குது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒன் கிளிக் டாக் அப்படின்னு இருந்திருக்கேன். இதை சிங்கிள் கொட்டேஷனில் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே HTML டபுள் கொட்டேஷனில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அதுக்காக சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். விண்டோ பார்த்தோன்னா நான் என்ன தப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கியூரி அப்படின்றது பார்த்தோன்னா ஏ அப்படின்றது போட்டிருக்கேன். ஏ இல்லை இ அப்படின்னு போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் அது ஒர்க் பண்ண அதை பார்க்கலாம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொடுக்குறேன். பாருங்கள் ஹலோ சீனு அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது ஜாவா ஸ்கிரிப்டுக்கு லிங்கிங் கொடுக்குறது எப்படி அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனெல்லாம் நம்ம எழுத போகிறோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி நம்ம எப்படி HTML ஃபைலை ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இங்கே வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கான ஐடியா நம்ம இங்கே கொடுத்தோன்னா அது டைரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் HTML ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்